வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் அஸ்ட்ரோ டிவைன் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். சூப்பர் மாதம் ஆரம்பிக்கிறது மாசி மகத்தில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மார்ச் 2 வந்து மாசி மகம், அப்புறம் பங்குனி வேற வருது. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மார்ச் 15க்கு முன்னாடி, மார்ச் 15க்கு அப்புறம்ட்டு நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? ஓவராலே என் லைஃப் எப்படி இருக்க போகுது, வேலை, தொழில், ப்ராஃபிட், குடும்பம், ஹெல்த், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த விஷயங்கள் இந்த மாதம் எனக்கு வந்து சாதகமாக இருக்குது, இதை தொட்டனா ஜெயிச்சிடலாம், அது எது? இன்னொன்று, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி உஷாராக இருக்கணும், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள்லாம் நான் பண்ணேன்னா நான் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க, அதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உங்கள் 12ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார், 2ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். அப்படின்னா என்ன சார்? கையில் காசு வரும் சார், நிறைய சுப நிகழ்ச்சியாக நடக்கும் சார். ஒன்று உங்களுக்கு கல்யாணம் ஆகும், இல்லை நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பசங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் கல்யாணம் ஆகும். என்னென்னா கல்யாணம் ஆகிறது, கல்யாணம் மகப்பேறுமே நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதுக்கு செலவும் ஜாஸ்தியாக வரும். அப்படின்னா என்ன? கையில் வந்து காசு வரும். ஏன்னா உங்கள் 2ஆம் வீட்டில் குரு பார்க்குறாரு, கையில் காசு வரும். கூட சனி பகவானும் பார்க்குறாரு, அதனால் கூட செலவும் வரும். ஆனால் நல்ல விஷயம் என்ன, 12லேயும் குரு பார்க்கறதால சுப நிகழ்ச்சியாக நடந்துருக்கும். இவ்வளோ தான் லாஜிக், சரிங்களா? அதனால் கையில் காசு வந்துகிட்டே இருக்கும், சுப நிகழ்ச்சிக்கு போட்டே இருப்பீங்க. நல்ல விஷயந்தான் இது, குட். சார் இது போன மாதமே நீங்கள் சொன்னீங்க சார், ஆனால் ஏதோ ஒரு சிக்கலாக இருக்குது சார், தடங்களாக இருக்குது சார். முயற்சி ஸ்தானமும் நல்லாயிருக்கு, சரிங்க. அப்போது நீங்கள் அதாவது என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருந்தாங்க சார், கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் 2 மாதம் ஆச்சா, நடக்கலை சார். சரிங்க, என்னென்ன ட்ரை பண்ணீங்க? மேட்ரிமோனியில் போட்டிங்களா, புரோக்கர்கிட்ட பேசுனீங்க? எதுவுமே பண்ணல சார், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார். நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் எப்படிங்க ப்ரொப்போசல் எப்படிங்க வரும்? எதுனா மேட்ரிமோனியில் போட்டிருந்தா யாருன்னா கால் பண்ணுவாங்க, புரோக்கர்கிட்ட சொல்லியிருந்தா ப்ரொஃபைல் அனுப்புவார். சும்மா இல்லை நீங்கள் தான் வரணும்னு சொன்னீங்க, நான் வரணும்னு சொன்னதுனால வராது. அதாவது இது நடக்கிறதுக்கே காலகட்டம் இருக்குது, சரிங்களா? இந்த நாளில் கோவிலுக்கு போனால் நல்லது நடக்கும்ன்றது ஐதீகம், சரிங்களா? அப்போ ஆனால் அது நடக்கணும்னு என்ன பண்ணணும்? கோவிலுக்கு போகணும். அதே மாதிரி தான் இந்த டைமில் வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா அதுக்கான அப்ரோச் எடுக்கணும். அப்ரோச் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ முயற்சி ஸ்தானமும் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து பர்சனலாக, ப்ரொஃபஷ்னலாக, கல்யாணமோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ, பிஸ்னஸோ எதுக்கு வேணாலும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம், அதிகமாகவே நீங்கள் வின் பண்ணலாம். சரி, ஓகே. இது ஒன்று. வேறு எதுக்கு சார்? ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் எதனா லவ் பண்ணுறீங்கன்னா லவ்வாக அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்ப்பு. ஏன்னா விருச்சிக ராசியில் என்ன பிரச்சனைனா லைட்டாக ஈகோ ட்ரிகர் ஆகும் விருச்சிக ராசிக்கு. அதனால் லவ் கூட சீக்கிரம் செட் ஆகிடும். அந்த கல்யாணம் வரதுக்குள்ளே தான் அக்கோ போராகிடும். இப்போ வந்து காலகட்டம் நல்லா இருக்குது, டக்குன்னு பேசி கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இது பெஸ்ட்டான விஷயம். இன்னொன்று, இந்த டைமில் வந்து ஏதாவது எதிரிகள் தொல்லையிலேருந்து அதெல்லாம் கம்மியாகும் உங்களுக்கு. இன்னொன்று, உடல்நிலை நல்லா சீராகும். ஏன்னா விருச்சிகம்க்கு வந்து என்னன்னா நிறைய பேருக்கு இந்த பிளட் ரிலேட்டடாக இஷ்யூஸ், இந்த பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரியோ, எல்லாம் இந்த வயிறு சம்மந்தமாக, அடி வயிறு சம்மந்தமான இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது எல்லாம் சரியாகிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலையிலையும் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக வரும். ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஜென்ஸுக்கு மட்டும் இல்லை, லேடிஸ்க்கும் வேலை இருந்தால் தான் ஒரு மதிப்பாக இருக்குது கல்யாணம் நடக்கிற நேரத்தில். ஸோ இந்த ராசி லக்னத்தில் வர ஆண் பெண் 2 பேருக்குமே வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும் போதே கல்யாணம் பண்ணுறது இன்னும் ஒரு கௌரவமாகவே, இல்லை நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். இது ஒன்று. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து செலவுலாம் வேறு ஜாஸ்தியாக இருக்குது, சரிங்களா? ஏன்னா வேலைக்கு போனால் தான் அப்புறம் லோன் அப்ளை பண்ணிலாம் வாங்குறதுக்கு. அதனால் நீங்கள் எதனா லோன் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு எதனா இதுக்கு உதவி தேவை, இந்த சுபகாரியத்துக்கு உதவி தேவைன்னாமோ உதவியும் தாராளமாக கிடைக்கும். பணம் மட்டும் இல்லை, ஒருத்தர் யாருன்னா கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்க. ஏன்னா இப்போ ஒரு கல்யாணம்னா வெறும் பணத்தை போட்டால் மட்டும் சரியாகாது, எடுத்து போட்டு செய்யறதுக்கு ஆள் வேணும். ஸோ அதுக்கும் வரும் சார். ஆனால் இதெல்லாம் கரெக்டு சார், யாரை கேட்குறது, எப்படி கேட்குறது, ஒன்றுமே புரியலைன்னா குருமார்கள் வழிபடுங்க. ஜீவசமாதியோ இல்லை ஜீவசமாதிக்கு போக முடியலன்னா வீட்டில் வந்து ராகவேந்திரர் படமோ, நம்ம கனகப்பட்டியார் படமோ, நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிற குருமார்களுடைய ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க.
சூப்பராக நல்ல ரிசல்ட் வரும். இன்னொன்று யாருன்னா இது பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் பிஸ்னஸும் நல்லா வரும். பட் ஏதாவது நஷ்டம் வர மாதிரி எதுனா இருந்தால் லைட்டாக அதை கட் பண்ணிவிட்டு டக்குன்னு எதனா எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு கை கூட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் லேண்டோ வண்டியோ எதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் கை கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக வாங்கணும். ஏன்னா அதில் ராகு பகவான் இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகம் அது உள்ள அப்படியே ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுவும் நீங்கள் வாக்கியம் பிரகாரம்லாம் எடுத்திங்கன்னா 6 கிரகம் உள்ளே வந்துடும், சரிங்களா, சனி பகவானோட சேர்த்து. அதனால் ஒரு லாக் மாதிரி இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் மார்ச் 15க்கு அப்புறம் ட்ரை. அப்போ கை கூடுறதுக்கு தடங்கள் இல்லாமல் கை கூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பண்ணும் போதும் இப்போ இருக்கிற கோச்சாரத்துக்கு உங்களுக்கு எதில் பண்ணால் நல்லதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ வழிபாடுகள்லாம் முருகர், அம்பாள், துர்கை, யோக நரசிம்மர் இவங்க வழிபாடெலாம் ரொம்ப நல்லது. இல்லை குலதெய்வம், உங்கள் குலதெய்வம் சூளம் ஆயுதம் வச்சுருக்க குலதெய்வங்களை வழிபடுறது ரொம்ப நல்லது. குலதெய்வத்துக்கு விளக்கேற்றுங்க, விளக்கு ஏற்றிட்டு செய்யுங்க. கோவிலுக்கு தான் ஓடணும் இல்லைங்க. நீங்கள் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ போகிறீங்கன்னா வீட்டில் விளக்கு ஏற்றிடுங்க. விளக்கு ஏற்றி கொஞ்ச நேரம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. அந்த உங்களுக்கு நடக்கிற அந்த டிஃப்ரென்ஸை நீங்களே பார்ப்பீங்க. கரெக்டான ஆள் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போகிறத விட உங்களை தேடி வருவாங்க. அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம பொதுவான பலன்கள் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, மகப்பேறு, ஹெல்த் கண்டிஷன், வேலை, பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டு, வெளிநாடு போகிறது, படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு ஓவரால் ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ 12 ராசி, இப்போ தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு 12 கோடி பேர் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். இதுவும் வேலை செய்யும். ஆனால் இன்னும் அக்யூரஸியாக வேணும்னா ஒவ்வொருத்தர் ஜாதகம் பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு. சார் எனக்கு இந்த வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை உறவு முறைகளில் இந்த பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸில் இந்த இஷ்யூ இருக்குது, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, இதை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். இதை தாண்டி கோவில்கள், இந்த பரிகாரங்கள் கூட நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. நம்ம நவ தானியங்கள்ன்றது நவக்கோள்கள் தான் நவ தானியங்கள் இருக்குது, சரிங்களா. அதை வச்சு நம்ம ஏகப்பட்ட மேஜிக் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம சீடு தெரப்பின்ற மாதிரி சொல்லித்தருவோம். இதே சேனலில் நிறைய இன்டர்வியூவாக வரும், தேடி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல எனக்கு கால் பண்ணுங்கள், அதோட ட்ரைனிங்ஸ் பற்றி சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு மாதமும் தமிழர்களுக்குன்னு சயின்டிஃபிக்காகவே நிறைய பண்டிகைகள் வருது. என்னென்னா மாசி மகம் இந்த மார்ச் 2ஆம் தேதி வருது. இந்த மாசி மகம்ன்றது புனித நீராடல். அதாவது நம்மளுடைய பாவத்தை நதிகளில் குளித்து கழிக்கிறோம். அந்த நதிகளுடைய பாவங்களை என்னைக்குன்னா மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் அவங்க குளிக்கிறதா ஐதீகம் இருக்குது. அதோட இன்டர்வியூ நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாதவங்க, இல்லை கும்பகோணம் போக முடியாதவங்க, எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் எல்லா தண்ணியும் கங்கை தீர்த்தம் தான். கங்கை தாயை நினச்சிக்கிட்டு எல்லா நதிகள், புனித நதிகள், கங்கை, காவேரி, எல்லா நதிகளையும் நினச்சிக்கிட்டு அதில் குளிச்சிங்கன்னாவே உங்களுக்கு அது புனித நீராடல் தான். இந்த முக்கியமான நாட்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக இந்த வழிமுறைகளை நம்மளுடைய நம்ம தாத்தா பாட்டிங்க கிட்ட நம்ம கிட்ட இருந்த பணத்தை விட பணம் கம்மி, அவங்க நமக்கு இருந்த படிப்பை விட அவங்க கம்மி. ஆனால் நம்மளை விட அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க இந்த முறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த முறைகளை தான் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம், சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன்லேயே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓடி ஓடி தேடி கேட்க தேவையில்லை, நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ நம்ம சொன்ன பயிற்சிகள் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாசி மகம் ஃபங்க்ஷன் அப்போது அந்த நாட்கள் மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி புனித நீராடுங்க. உங்கள் ஊர், குளம், ஆறு எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ, எங்கே அளவுடோ அங்கே விட புனித நீராடல் பண்ண இந்த மார்ச் மாதம் ஒரு புனிதமான மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துறேன்.